அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் இனிமையான மார்க்கம் பாகம் 37. என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலைகா பிவி. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்தது இல்லையா இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாமியர்களை பிறக்கிறதுக்கே நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். வல்ல ரஹ்மான் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். சுக்கூர் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான ஒரு அற்புதமான மார்க்கம். வல்ல ரஹ்மான் அன்பாளன், அருளாளன், கிருபையாளன், வணக்கத்திற்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், போற்றுதலுக்குரியவன். எல்லா புகழும் அவனுக்கே சொந்தம். வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் அவனுக்கே. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான ஒரு அற்புதமான மார்க்கம். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்தாங்கல்ல, அப்போ அவங்க அரசவையில் நடந்த ஒரு வழக்கு, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருக்காங்க. அந்த ஊரில் பக்கத்தில் பக்கத்து ஊர், அந்த ஊரில் எகிப்து நாட்டின் மன்னர் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா, எகிப்து நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அது அந்த எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு கிராமம் தான். பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு தாயும் தகப்பனும் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பையங்க. 2 பையங்களும் நல்லா பெரிய பையன் ஆகிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு வைக்கணும். கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு மூத்த பையனுக்கு அந்த அம்மா இருக்காங்கள்ல, அவங்களுடைய அன்னை மகளையும், சின்ன பையனுக்கு அவர் இருக்கார்ல தகப்பனுடைய தங்கச்சி மகளையும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இவங்க மூத்தவனுக்கு அன்னை மகளை கட்டிடுறாங்க. அதே மாதிரி இவருடைய தங்கச்சி மகள் இருக்குது, அதை சின்னவருக்கு கட்டிடுறாங்க. 2 பேரும் கல்யாணம் முடித்து கூட்டு இருக்காங்க. இருக்கும்போதே கொஞ்ச நாளில் ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த பையங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக போய் இருக்கோம், தனி கொடுத்துட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா, இங்கே தான் விவசாயம் இருக்குல்ல, விவசாயம் இருக்குது அவங்களுக்கு, அவங்க அப்பா விவசாயம் தான் பார்த்துட்ருக்காரு. விவசாயம் இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, சொந்த வீடு, எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு தனியாக இருந்துட்டு வர்றோமே அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்கிறாங்க. சரி இருந்துட்டு வரட்டும், பசங்க கேட்குதுலன்னு சொல்லி சரி போய் இருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தனியாக வீடு பிடிச்சி அவங்க போயிட்டாங்க. இப்போ இவருக்கு தகப்பனார் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார்ல, கொஞ்சம் வயசானனால, ஒரு 60-65 வயசானனால அவர் கொஞ்சம் முடியலை, விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த இவங்க தாய் தகப்பன் இருந்தாங்கல்ல வீடு, அந்த வீட்டை இன்னொருத்தருக்கு விற்றுட்டாங்க. விற்றவொடனே அந்த வாங்கினவன் என்ன பண்ணுறான், நீங்கள் காலி பண்ணுங்கள், இந்த வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்லி வராங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எதுக்கு நாங்கள் காலி பண்ணணும், இது எங்கள் சொந்த வீடு தானே, நாங்கள் எது காலி பண்ணணும் அப்படின்னு. இல்லை இதெல்லாம் அவங்க பசங்க விற்றுட்டாங்களே 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து விற்றா இது என் பேரில் இல்லைப்பா இருக்குது அப்படின்னு அவங்க தகப்பனார் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைந்தா நீங்கள் தான் கையெழுத்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இல்லை இது நான் போடவே இல்லையே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, உங்கள் கையெழுத்து தான் இது, உங்கள் மாயங்க தான் சொன்னாங்க, இதான் எங்கள் அப்பா கையெழுத்து தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி, அதனால் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டோம், நீங்கள் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படிப்பா காலி பண்ணுறது, நாங்கள் பணமும் வாங்கலை, நாங்கள் விற்கவும் இல்லை, எப்படி காலி பண்ணுறதுன்னு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஜாமான்லாம் வெளியே போடுறா அப்படின்னு சொல்லி ஆளுகளை கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த வாங்கினவன் அடியாளை கூப்பிட்டு வந்திருக்கேன். சாமானத்துக்கு வெளியே போடுங்க அப்படின்னு அவங்க டம்முன்னு தூக்கி எல்லாத்தையும் வெளியே போடுறாங்க. இதுகளுக்கு மனசு ரொம்ப வேதனையாக போயிடுது. என்ன இப்படி பண்ணிட்டாங்க இவங்க, யாரை கேட்டு விற்றாங்க, திடீர்னு விற்றுட்டேன்னு சொல்லி தாள் இப்படி பண்ணுறாரு. ரொம்ப வருத்தமாக போயிடுது, என்னடா ஆண்டவனை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. வெளியே உட்காந்து கவலையாக உட்காந்துருக்காங்க. ஜாமான்லாம் அள்ளி வெளியே போட்டாங்க. அவங்க ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் கேட்குறாரு, ஏன்னா எங்கே உட்காந்துருக்கீங்க, ஜாமான்லாம் வெளியே கிடக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் கேட்குறீங்க இந்த அநியாயத்தை, இந்த மயங்க இந்த வீட்டை விற்றுட்டாங்களாம், வெளியே ஜாமான் அள்ளி போட்டார் இந்த அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வாங்கினவர் இந்த உள்ளே நிற்கிறார் பாருங்க அப்படின்னு. ஐயோ, எதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் கையெழுத்தே போடலைங்க, அவங்களாம் போட்டு என்னை மாதிரியே போட்டு விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படியா, இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களா, இதை விடக்கூடாது, வாங்க உங்களை நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அவர் தான் சரியான தீர்ப்பு கொடுப்பாரு, வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. இவங்க இந்த குடும்பம் சிலை வணக்கம் பண்ணுறவங்க தான், சரியா. ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறாங்க, அவர் கூப்பிட்டு போகிறார் வாங்கன்னு. கூட்டிகிட்டு போனால் அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போகிறாங்க. போய் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், இந்த கூப்பிட்டு போனவர் சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லி. அப்போ அந்த தகப்பனார் தாயின்னு சொல்கிறாங்க, மன்னரே இந்த மாதிரி நாங்கள் உங்கள் நாட்டில் தான் இருக்கோம், கிராமத்தில் இருக்கோம், இந்த மாதிரி 2 பசங்க இருந்தாங்க, கல்யாணம் முடிச்சு எல்லாமே சொல்கிறாங்க, தனி குடித்தனம் போயிட்டாங்க, இப்போ நாங்கள் இருந்த வீட்டையும் விற்றுட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஆள் என் ஜாமான்லாம் அள்ளி வெளியே போட்டார், அந்த வாங்கினேன்னு சொல்கிறார்ல அவர் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா இது அநியாயம், எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விவசாயம் எனக்கு இதுக்கு இடம்லாம் கொடுத்துருக்கோம், அந்த இதில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, எதுக்கு உங்கள் வீட்டை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த 2 பேர்த்தையும் போய் கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தது.
ஒரு தாய் தகப்பனை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருப்பாங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் என்ன இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கையிலையும் கால்லையும் காவலாளியை கூப்பிட்றாங்க. போய் கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டு உன்னை அந்த ஊர் பூரா இழுத்துக்கிட்டு வா, எல்லோரும் அசிங்கப்படட்டும் எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படி தண்டனை கொடுத்தா தான் தெரியும், முதல்ல இழுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே காவலாளி போயிட்டாங்க. போய் அவங்க 2 பேர் கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டு அந்த ரோடு பூரா இழுத்துட்டு வராங்க. ரோட்டில் உள்ளவங்கலாம் பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு. அப்போது அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, இவங்க மோசமானவங்கப்பா, தாய் இந்த பண்ணி வெளியே போட்டு ஜாமானில் அள்ளி போட்டு வச்சுட்டேன், அந்த இவனுக்கு விற்றுட்டானா அவன் வந்து தூக்கி வெளியே போட்டேன். அதுக்கு பாவம் அழுதுட்டு உட்காந்துருந்துச்சு. அப்புறம் இங்கே மன்னர்கிட்ட போயிட்டாங்க போல், இந்த காவலாளி வந்திருக்காங்கல்ல, வந்து அள்ளிட்டு போகிறாங்க, வந்து நல்லா ரோட்டில் இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அட ஈனப்பயிலா, சி இப்படி மழை இருப்பீங்க பிள்ளைகளாடா நீங்கள், உங்களெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க 2 பேரும், இப்படி அநியாயம் பண்ணியிருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்களாடா அப்படின்னு சொல்லி திட்டுதுங்க அந்த ஊரில் எல்லோரும். நீங்கள் வாழ்கிற காலத்தில் நாங்கள் வாழ்கிற மேடம் அசிங்கமாக இருக்குச்சு ஈனப்பள்ளிய அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அசிங்கமாக பேசுது. அந்த டீ கடையில் உள்ளது, அந்த ரோடு பூரா எல்லோரும் திட்டுதுங்க. மனுஷங்களா நீங்கள், என்ன பிறவிடா நீங்கள், விலங்குகள் கூட இறக்க குணம் இருக்குது, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுது. அசிங்கப்பட்டாங்க. அதோடு அங்கே அரசு சபை கொண்டாந்தோடனே மன்னர் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து தானே, அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துன்னா நீங்கள் உடனே எடுத்துக்கிடுவீங்களா, விற்றுருவீங்களா, எதுக்கு அந்த பிரார்த்தனை பண்ணி அவங்க போட்ட மாதிரி கையெழுத்து நீங்கள் முதல்ல போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேப்பான்னு முழிக்கிறாங்க. எதுக்கு போட்டிங்க, இதுக்கே அவங்களை தூக்கி ஜெயிலில் போய் இதில் மரண தண்டனை கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி ஈனத்தனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ண முழிக்கிறாங்க 2 பேரும். அந்த அந்த மனைவி மகளையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா கூட்டு வந்து ஏம்மா நீ வந்து அண்ணே மக, நீ வந்து தங்கச்சி மக, நீ அந்த அம்மாவுக்கு அண்ணே மகளா, ஆமாம், நீ வந்து அந்த அவருக்கு வந்து தங்கச்சி மக, ஏம்மா 2 பேரும் சொந்தத்தில் தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சரி நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குங்க இருக்குங்கன்னு நீங்களே இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் என்னம்மா செய்கிறது, நீங்களாம் பொம்பளையே தானே, பொம்பளை இனத்துக்கே ஒரு சாபக்கேடாக இருக்கீங்க, இப்படி அவங்கள விட்டு அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவள் ஒன்றுமே பேசலை, சும்மா நிற்கிறாள். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா மன்னரே, இது சொத்து வந்து எங்களுக்கு தானே சேரப்போகுது, உங்களுக்கு சேரும், அதுக்காக இப்போமே இருக்கும்போதே தூக்கி வெளியே போட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, என்ன அநியாயமாடா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும், அந்த வீட்டு வாங்கினானே அவனை கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை அந்த ஆளை போய் கூட்டு வந்துட்டாங்க. ஏப்பா நீ தாய் தப்பன் இருக்காங்க, தகப்பனார் பேரில் அந்த வீடு இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அப்புறம் அவர் கையெழுத்து போடணும்ல, உன் முன்னாடி தானே கையெழுத்து போடணும், அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா நீ பணத்தை கொடுத்து வாங்கிடுவியா, எதுக்கு வாங்கின அப்படி, உன் தகப்பனார் இருக்கார்லப்பா அவர் என் முன்னாடி கையெழுத்து போட சொல்லு அப்படின்னு சொல்லணும். ஆமாம் அவங்க தான் சொன்னாங்க அந்த பசங்க, இல்லை எங்கள் அப்பா தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க விற்றுருங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னேன். அது சொன்னால் நீ நம்பிடுவியா, இருக்கார்ல அவர் உயிரோடு இருக்கும்போது அவர்கிட்ட போய் நேரடியாக என்னை கையெழுத்து போட சொல்லுப்பா, அப்போ தான் இந்த செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்ல. அப்போ அந்த காலத்துலலாம் இப்போ வந்து பத்திரப்பதிவு அது இதுன்னு சொல்லி போகிறோம் இல்லையா, அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து எழுதி கொடுத்தாலே போதும். இப்போ ஒருத்தர் சொத்து இருக்குன்னா இன்னொருத்தர் வாங்குறாருன்னா அந்த சொத்து வச்சுருக்கிறவர் எழுதி கொடுத்து இது உங்களுக்கு இந்த சொத்து உரிமை உங்கள் உரிமைப்படுது, நாங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டோம், இது விற்றுட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்தா போதும். ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கையில் எழுதி போட்டு கையெழுத்து போட்டால் போதும். இப்போமெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த நபிமார்கள் காலத்தில் அந்த வழிமுறை அப்போ இல்லை, அந்த சட்டம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, எதுக்கு நீ வாங்கின கையெழுத்து போட்டு அவர் முன்னாடி என் முன்னாடி கையெழுத்து போடணும், அப்போ தான் நான் கொடுப்பேன் பணம் கொடுப்பேன்னு சொல்லணும்ல. அதை விட்டு நீ அவங்க கையெழுத்து போட்டு பிரார்த்தனை பண்ணி கையெழுத்து போடுவாங்க, நீ அதை உடனே வாங்கிக்கிட்டு எல்லா ஜாமானையும் வெளியே தூக்கி போடுவியா ராஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பேன்னு முழிக்கிறான். என்னடா செய்கிற, பணத்தை கொடுத்தா நீ உடனே காலி பண்ணி தூக்கி போட்டுருவியா ஜாமான்களை, அவங்க கொடுத்தா அவங்க பேர்லையா இருக்குது இந்த சொத்து அப்படின்னு சத்தம் பண்ணு சும்மா இருக்காங்க. அந்த ஆள் சும்மா இருக்கார். இந்த ஆளத்துக்கு 3 மாதம் ஜெயிலில் போடணும், முதல்ல கடுங்காவல் தண்டனை போடணும். முதல்ல நீ வந்து அந்த வாங்கினத பத்திரத்தை இது எழுதி கொடுத்தில அதை திருப்பி அவர் பேருக்கே மாற்றி விடு, மாற்றி கையெழுத்து போட்டா அப்படின்னு சொன்னால் போட்டேன். அந்த ஆள் திருப்பி அந்த சொத்தை அவர்கிட்டே கொடு, அவர் பேரில் தான் இருக்கணும், நீ உனக்கு சொத்துலாம் கிடையாது. அப்போ எனக்கு பணம் அவங்க தருவாங்க, அவங்ககிட்ட வாங்கிக்க, பணம் அவங்ககிட்ட தானே கொடுத்த, இவர்ட்டியா கொடுத்த, இல்லை அப்புறம் என்ன, அவன் தானே பணம் வாங்கினேன், அவன்கிட்டே வாங்கு பணத்தை, சொத்தை முதல்ல எழுதி மாற்றி அவர் கொடு அப்படின்னு சொன்னால் அவங்க ஏன் முன்னாடி எழுதுட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே எழுதி அந்த பெரியவர் பேருக்கே மாற்றி கொடுத்துட்டான். இந்தாங்கன்னு வாங்கிட்டாங்க. இந்த ஜாமானில் வெளியே அனுப்பி போட்டாங்கல்ல ஆளுங்க, அந்த அல்ல கையை அவங்கள அனுப்பிவிட்டு அந்த ஜாமான்லாம் மரியாதைக்கு உள்ளே வைக்க சொல்கிறான் அப்படிங்கிறாரு. நான் வச்சுறேன் சொல்கிறேன் மன்னரேங்கிறேன். இவ்வளோ தூக்கி 3 வருஷம் ஜெயிலில் போடுங்க, கடுங்காவல் தண்டனை போடுங்க. மன்னரே நான் தான் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டேனே, நான் ஜாமான்லாம் தூக்கி வைக்க சொல்லேன். ஜாமான் தூக்கி வச்சா நீ செஞ்சதுக்கு உனக்கு தண்டனை இருக்குல்ல, சும்மா விட்டுட்டா அதெல்லாம் சரியாக வராது. தீவனை தூக்கி முதல்ல 3 மாதம் கடுங்காவல் தண்டனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனை கொண்டு ஜெயிலில் போட்டாச்சு, இந்த வாங்கினவனை. இவங்களால் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 2 பேருக்கு வந்து மாயங்களுக்கு 2 பேருக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஐயோ வேணாம் மன்னரே இந்த அம்மா அழுகுது போய்.
இது எதுக்குமா அழுகுறீங்க இப்போ நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மன்னரே மன்னிச்சிடுங்க, எனக்காக மன்னிச்சிடுங்க மன்னரே, பிள்ளைய ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்த்தீங்களாடா அவங்க எப்படி தாய் தகப்பனுமே கெஞ்சுறாங்க, 2 பேருமே தாய் தகப்பன் எப்படி கெஞ்சுறாங்க உங்களுக்காக, நீங்கள் என்ன பண்ணீங்க, தூக்கி அவங்க வெளியே தூக்கி போட்டு ஜாமானை பூரா அள்ளி வெளியே போட சொல்கிறீங்க அவன்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு, திருட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாதிட்டுறாங்க. உடனே பேமலி முழிக்கிறாங்க அவங்க, ஐயோ அப்படின்ட்டு. அதனால் இப்போ அவங்க மன்னிக்க சொல்கிறனால நான் அவங்கள மன்னிக்கிறேன், இல்லை அவங்களுக்கு ஆயில் தண்டனை கொடுத்து சாகிற வரைக்கும் ஆயில் தண்டனை உள்ளதுக்கு போடுங்கடான்னு சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க 2 பேரும் என்கிட்ட கெஞ்சுறனால அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள், மரியாதையாக போய் விவசாயம் பண்ணுறீங்களா, ஆமாம் பண்ணுறோம், அந்த விவசாயம் பண்ணுறதுல பாதி பணத்தை தாய் தகப்பன் கொடுத்துடணும் மாதம் மாதம். நான் ஒரு அதிகாரி அனுப்புவேன், அவங்க வந்து பார்ப்பார், அவங்க தாய் தகப்பன்ட்ட வந்து கேட்பார், என்னம்மா உங்களுக்கு இந்த மாதம் பணம் வந்துருச்சாண்டு, ஆமாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாதான் அவர் நான் விடுவேன். இல்லை வரலை இந்த மாதம் அப்படின்னு சொன்னாங்கண்டா உடனே அடுத்த நிமிஷமே நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை மன்னரே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாதி பாதி பணம் அவங்களுக்கு கொடுத்தாகணும், ஏன்டா அவங்க வயசாகிடுச்சு, அவங்களாம் விவசாயம் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் எதுக்கு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் கொடுக்கணும், நீ பாதி பணம் அவன் பாதி பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மன்னரே கொடுத்துட்றோம் கொடுக்கணும், கொடுக்காட்டி நான் மாதம் மாதம் ஒரு அதிகாரி அனுப்பி செக் பண்ண சொல்லுவேன், போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு. உங்கள் அப்பா அம்மா வந்துருச்சுன்னு சொன்னாதான் வருவார், இல்லை வரல இந்த மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருப்பீங்க, ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மன்னரே மாதம் மாதம் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட விட்டுறாங்க. அது இவங்க போயிடுறாங்க, 2 மைங்களும் போயிடுறாங்க. அவங்க தாய் தகப்பன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு சொன்னாங்க நம்மளுக்கு, நம்ம கஷ்டத்தை நம்ம சொன்ன உடனே எவ்வளோ ஒரு இறக்கப்பட்டு நம்மளுக்காக எவ்வளோ இது பண்ணாங்க. அதனால் நம்ம வந்து இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு இனிமையான மார்க்கம். நம்ம வந்து நம்ம இந்த மதத்தை இருக்கிறது நல்லதில்லை, நம்ம அவங்க மதத்துக்கே சேர்ந்துருவோம்னு சொல்லி மறுநாள் வந்து அந்த தாயும் தகப்பன் மட்டும் வர்றாங்க. வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நபியே நாங்கள் உங்கள் மதத்தில் சேர்ந்துக்கிறோம், எங்களை அவங்க இஸ்லாம் மதத்தில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மனசார தான் வந்து சேர்றீங்களாமான்னு கேட்குறாங்க. ஆமாம் நபியே மனசார தான் வந்து சேர்றோம், உங்களுடைய மார்க்கத்தில் எவ்வளோ அருமையான தீர்ப்பு சொன்னீங்க, எங்களில் கூட இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சிறப்பான இதை கொடுத்துருக்கேன், அந்த வழிமுறையை கொடுத்துருக்கேன், அந்த நெறிமுறை அந்த சட்டத்திட்டங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியா, நீங்கள் விரும்பி வந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் மதத்தில் களிமா சொல்லி சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து மதரசாவில் உங்களை அனுப்பி விட்றேன். மதரசாலாம் வச்சுருக்காங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்போவுமே மதரசா வச்சுருக்காங்க, தொழுகை பள்ளி அமைச்சிருக்காங்க. இந்த ஏழை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளைய வருதுகள்ல, அதில் யாருமே இல்லாமல் எத்தியமாக இருக்குதுல்ல அனாதை, அதுகளுக்கு காப்பகம் மாதிரி அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் சேர்த்துக்கங்க, அங்கே சேர்ந்து மதரசாவில் சேர்ந்து நீங்கள் இந்த இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ் என்னென்ன படைச்சிருக்கான், வல்ல ரஹ்மான் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தனித்தன்மை என்ன, அவனுடைய சிறப்பம்சம் என்ன, என்னென்ன சட்டத்திட்டங்கள் இஸ்லாமில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் முறையாக கற்றுக்கிறணும். அதே மாதிரி குர்ஆன் ஓத கற்றுக்கணும், தொழுகிறது கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஆண்களாக இருந்தால் என்ன செய்யணும், பெண்களாக இருந்தால் என்ன மாதிரி பண்ணணும், இந்த வழிமுறைகள்லாம் அதில் இருக்குது, சொல்லிக் கொடுப்பாங்க. அஜரத்மார்கள் ஆலிம்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம். இப்போ களிமா சொல்லிட்டீங்க, சேர்ந்துட்டீங்க, இஸ்லாத்தில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, இருந்தாலும் அந்த இஸ்லாம் மார்க்கம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நபி நாங்கள் அதே மாதிரி கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆலிமை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவங்களை கொண்டு மதரசாவில் சேர்த்துக்கங்க, அங்கே அவங்க எல்லாத்தையும் அவங்க எல்லா வழி முறையும் சட்டத்திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுங்க, தொழுகிறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க, எல்லாமே நம்ம மார்க்கத்தில் உள்ள அத்தனை சட்டங்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரிங்க மன்னரே அப்படிங்கிறாங்க அவங்க. சரி கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் நேரம் கிடைக்கும் போது என்னென்ன உங்களுக்கு நேரம் கிடைக்கும் எப்போன்னு சொல்லி அவங்ககிட்ட அதெல்லாம் பேசிக்கங்கம்மா, பேசி நீங்கள் வந்து அந்த படி நடந்துக்கங்க. சரிங்க மன்னரே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிறப்பான நீதி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அருமையான ஜட்ஜ்மெண்ட் இது. இந்த மாதிரி பெற்ற பிள்ளைய வந்து தாய் தகப்பன் அநியாயம் பண்ணுற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சிறப்பான பாடத்தை கற்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, எந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி ஒன்று தானே, எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, பெருசாக போனோடனே அவங்கள பார்க்காம வீடு இருந்துட்டால் வீட்டை விற்றுப்பிட்டு வெளியே தூக்கி போடுறது, ஜாமான் எல்லாம் அநியாயம் பண்ணுறது, ரொம்ப இந்த மாதிரி நிறையா நடக்குது உலகத்தில். வந்து எங்கே பார்த்தாலும் இதுதான் நடக்குது. சில பேர் என்ன செய்கிறது, முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுறது, அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆண்டவன் இதை ரொம்ப வெறுக்கிறான். காலடியில் சொர்க்கம் இருக்குன்ட்டு கண்மணி நாயகம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால தாய் தகப்பனை நல்லபடியாக வச்சு பாதுகாக்கணும். இந்த இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம்னு சொல்கிறது இதுதான். வல்ல ரஹ்மான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதெல்லாம். அதை வந்து நபிமார்கள் வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க. எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து வல்ல ரஹ்மானுக்கு பிடிச்சமான நபி இல்லையா. வல்ல ரஹ்மான ஆண்டவனை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவை.
ஸோ அவங்களுடைய அந்த வல்ல ரஹ்மான் என்னென்ன சொல்லியிருக்கானோ அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அருமையாக நிறைவேற்றினாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அருமையான நபி, ஒரு அழகான நபி. உலகத்திலேயே 50% இந்த அழகை நான் யூசுஃபுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சூரா யூசுப் குரானில் இருக்கு இல்லையா, ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கேன் அவங்களுக்காக. அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக சிறப்பானவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அற்புதமானவங்க. ரொம்ப கரெக்டாக நீதி நேர்மைன்னு அந்த இதில் தவறாமல் இருப்பாங்க. ஒழுக்கம் தவறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. நல்லொழுக்கம் நிறைய இருக்கும் அவங்ககிட்ட. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மிக சிறப்பான நபி. அதனால் சிறப்பான ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இதில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அரசவையில் நடந்த வழக்கில் பார்த்தோம். இந்த அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.